எப்படி ஏற்றுமதியாளருக்கு என்னென்ன உதவிகள் செய்யுது, பட்ஜெட்ல என்னென்ன சொல்லியிருக்குங்கிறத இன்னைக்கு விளக்கி இருக்கோம். அவங்க அதை ஏற்றுக்கொண்டு மத்திய அரசுடைய பட்ஜெட்டை பாராட்டி உள்ளார். இல்ல அவங்க என்னன்னா பட்ஜெட்ல உள்ள இதுகளை சொல்லும் போது சில டாக்ஸ் எப்படி பே பண்றது, ஜிஎஸ்டி எப்படி பே பண்றதுன்னு கேட்டாங்க. ஆடிட்டர் கங்காதரனுக்கு எல்லா விளக்கமும் அதுக்கு பட்ஜெட் கூட்டத்தொடர் இந்த துறையில் தொடங்கிருக்குது. என்ன மாதிரி கருத்தை வந்து பிஜேபி வந்து தேசிய கல்விக் கொள்கையை வந்து தமிழக அரசு ஏற்க மாட்டேங்குது. மத்திய அரசு நிதி அதை மட்டும் சொல்லுங்க. அதாவது மத்திய அரசுடைய கல்விக் கொள்கையை அவர்கள் நிதி எதற்கு கேட்கிறார்கள், எந்த தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வரக்கூடியதுல நிதி கேட்கிறாங்களா இல்ல ஏற்கனவே தரப்பட்ட நிதியை கேட்கிறாங்க பொறுத்து தான் நம்ம எல்லாம் பேச முடியும். அது ஏற்கனவே சொல்லியாச்சு. எப்படின்னா நீங்க தேசிய கல்விக் கொள்கையில உள்ள நிதியை இப்பவே கேட்கிறாங்களாங்கிறது தான் எங்களுடைய கொஸ்டின். பாலியல் பழக்க இந்த சின்ன சின்ன குழந்தை பாலியல் சம்பவங்கள் அதிகமா இருக்கு. இல்ல அதாவது தமிழ்நாட்டுல இப்ப வந்து எல்லா ஊர்லயும் பாத்தீங்கன்னா பாலியல் பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கு. சிறு குழந்தைகள் மாணவ எல்லா ஊர்கள்லயும் இது தொடர்ந்து எல்லா மாவட்டங்களையும் நடக்குது. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகிறது. தமிழக அரசு போதைப் பொருட்கள், கஞ்சா, அபின் போன்ற போதைப் பொருட்கள் எல்லாத்தையும் உடனடியாக தடை செய்யணும். காவல்துறை அதுக்கு உடனடியாக நடவடிக்கை. இல்லைன்னா இது போக போக இன்னைக்கு எங்க போய் முடியும்னே தெரியாது. அது அப்புறம் இதெல்லாம் சொல்லியாச்சு. திமுக இந்திக்காரர்களுடைய மேல நாசிக் டோல விரும்புறாங்க, ஹிந்தி விரும்ப இருக்காங்க, மலையாள மேல சென்னை மேலத்தை விரும்புறாங்க. நான் ஹிந்தி படிக்கூடாதுன்னு சொல்றேன். இப்ப இதை பத்தி வந்துடுறேன். ஹிந்தி வந்து ஹிந்திக்காரர்களுடைய மேலதான் நாசிக் டோல். இப்போ வந்து நெல்லைக்கு முதலமைச்சர் 300 பேர் நாசிக் டோல் அடிச்சிருக்காங்க, 300 பேர் சென்னை மேளம், கேரளா மேலத்தை அடிச்சிருக்காங்க. அப்ப தமிழருடைய கலைகள் அழியுது, தமிழர் கலைகள் அழியுது. அப்ப வந்து தமிழ் ஹிந்தி படிக்கூடாதுன்னு. அதாவது திமுக பொறுத்தவரையில ஹிந்தி படிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா திமுக தலைவர்கள், திமுகவுடைய பொறுப்பாளர்கள் எல்லாரும் நடத்தக்கூடிய ஸ்கூல்ல ஹிந்தி தான் பாடமா வச்சிருக்கிறாங்க. நீங்க சொல்றதுதான் ஹிந்திக்காரர்களுடைய மேலத்தை